ஆண்டவரே, உம்முடைய விசேஷித்த வருகைக்காக நன்றி. நீர் எங்களோடு இருந்து எங்களுக்காக வாழ்ந்து எங்களுக்காக மரித்து எங்களை சிறப்பானவர்களாக. Thank you, Lord, for creating us to be extraordinary people, to make known your great wonders, your great gifts, treasures and mystery. In Jesus' name we pray. Amen. லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Luke 2:11. Today in the city of David a Savior has been born to you. He is Christ. இந்த தாவீதின் ஊரிலே இரட்சகர் பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊரிலே, the city of David, the town of David. இயேசுவின் பிறப்பு என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் சொல்லுவோம், இட்ஸ் a great wonders, ஒரு அதிசயம், அதிசயத்திலே ஒரு அதிசயம். ரெண்டாவது, கிரேட்டஸ்ட் கிஃப்ட், ஒரு சிறந்த ஒரு பரிசு. கிரேட் ட்ரெஷர்ஸ், விலை மதிக்க முடியாத ஒரு பரிசு. மிஸ்ட்ரி, ஒரு அற்புதம். அப்படி என்றால் ஆக்சுவலி இன்று கூட ரொம்ப பேருக்கு, அநேகருக்கு கடவுள் எப்படி மனிதனாக பிறக்க முடியும் என்று அவங்க ஒரு சந்தேகத்துடன் பார்க்கிறார்கள். சிறப்பாக முஸ்லீம் எடுத்துக்கொள்ளுங்கள், they don't believe. யூதர்கள் இல்லை, ஜெகோவா விட்னஸ் இல்லை, இன்னும் ரொம்ப பேர் இருக்காங்க. they couldn't understand, விளங்கல எப்படி அவர் பிறக்க முடியும், கடவுள் மனிதனாக பாவியோடு எப்படி வாழ்வது. But that is the greatest wonders. இப்போ உலகத்தில் பலவிதமான wonders இருக்கு, அதிசயங்கள். I have been to all the tallest building in the world. The last was Twin Towers. என்ன பக்கத்தில் இருக்குல்ல, ரொம்ப கிட்டது இருக்கு. ஷிராஸ்லேருந்து போகிறதுக்கு ரொம்ப தொலைவு. பட் மற்ற எல்லா டாலஸ்ட் பில்டிங் போயிட்டேன், எக்ஸப்ட் தட் த லேட்டஸ்ட் ஒன் போகலை. பட் God made the man so special he could do any wonderful thing actually. நம்ம கட்டடத்தை பற்றி அதிசயப்படக்கூடாது. People are the greatest wonders on this earth. பாருங்க, 1969 வருஷம். எப்பமா பிறந்த நீங்க? 69 79 89? பரவாயில்ல, ஏதோ பிறந்துட்டீங்க, நல்லது. 69ல் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்னும் ஆஸ்ட்ரோனாட், அமெரிக்கன், சந்திர மண்டலத்தில் இறங்கிட்டான். அதுவரையில எவனும் போனதில்லைங்க. நம்ம பாடிக்கிட்டு இருப்போம், நிலா நிலா ஓடிவா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவோம். அது நில்லாமல் ஓடிவா, எங்கே நிற்குது அது, அதை பார்த்து தான் பாடிக்கிட்டு இருக்குது. அப்போ that's the greatest wonders actually, for man to land on the moon. And he said something very special. A step on the moon is a great leap for the mankind. அதாவது மனிதன் ஒரு அடி எடுத்து வைத்தது சமுதாயத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆரம்பம், great step என்று சொன்னார். And President Nixon said this is the greatest news to the whole world. உலகத்துக்கெல்லாம் ஒரு பெரிய அதிசயம் சொன்ன உண்மை. அது ஒரு அதிசயம் என்றால் இயேசு பிறப்பு என்ன அதிசயம்? நீல் ஆம்ஸ்ட்ராங் நடந்தது பெரிய அதிசயம். ஆக்சுவலி நீல் ஆம்ஸ்ட்ராங் praise God, Psalm 93 வாசித்தாங்க மேலே போகும்போது. But if that is a great news, what about Jesus' birth? Today in the city of David the Savior has been born. ஒரு பெரிய அதிசயம் பாருங்கள். மனிதர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்ளையோ, நம்புறார்களோ நம்பலையோ, but God became man. And the angel was sent to what? To VIP, no? சாதாரண மேய்ப்பனுங்க, ஆடு மேய்க்கிறவங்க. அப்ப ஆடு மேய்க்கிறவங்க is ordinary people, சாதாரணவர்கள், not VIPs, very insignificant people. அதுவும் VIP தான்.
எல்லாம் விஐபி தான் நிற்குது. வெரி இன்சிக்னிஃபிகன்ட் விஐபி தான், வெரி இம்பார்ட்டன்ட் விஐபி தான். ஆர்டினரி and not important people, poor and unwashed, unclean, அசுத்தமானவர்கள், பற்பல விதத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள். ஏன்னா கல்லூரியில் படிச்சவனா ஆடு மேய்க்க போமா இல்லையா? எதிர்காலம் இல்லாதவன். அப்ப பாருங்க, அப்படியாப்பட்டவர்களுக்கு கடவுளின் தூதன் போய் சொல்றாரு. அவர் போயிருந்தா பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கணும், அகவும் வீட்டுக்கு போயிருக்கணும். மேய்ப்பெண் கிட்ட போய், அதான் ஆடு மேய்க்கிறவங்க ஒரு ஒதுக்கமான இடத்துல இருக்காங்க, குளிர் காஞ்சிக்கிட்டு, அவங்க கிட்ட போய் சொல்றாரு, இன்று உங்களுக்கு பிறந்திருக்கிறாரு. எங்க? பெத்லஹேம். Bethlehem is one of the smallest town, one of the smallest clan. I have been to Bethlehem few times for conference. First visit, நான் போகும்பொழுது ஜார்டன் இருந்து டாக்ஸி எடுத்து இஸ்ரேல் போறேன். என்னுடைய டிரைவர் முஸ்லீம். எனக்கு உள்ள பயம். வெளியே நான் சொல்லல அவங்ககிட்ட, சலாம் அலைக்கும் அலைக்கும் சலாம் சொல்லிட்டு இருக்க வரேன் அவங்ககிட்ட, அல்ஹம்துலில்லாஹ்னு அப்படி வச்சுட்டு வரேன். ஏடா எனக்கு கொஞ்சம் அரபிக் தெரியும் பாருங்க. அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் நான் பாதி முஸ்லீம் நினச்சிக்கிட்டு இருக்கான். நான் பாதியா இல்லை, முழுமையா வரல, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் போறேன். எனக்கு பயம். அப்போ பெத்லஹேம் வந்துட்டான். அவன் டாக்ஸிக்காரன் சொல்றான், திஸ் இஸ் பெத்லஹேம் அப்படின்றான். நான் கேட்குறேன் அவனை, இஸ் திஸ் பெத்லஹேம் கேட்டேன். ஏடா நானும் எத்தனையோ சிட்டிக்கு போயிருக்கேன், அப்படின்னு ஆல்மோஸ்ட் ஆல் த பிக் சிட்டிஸ். இது பார்த்தா சின்ன கிச்சி ஊரா இருக்கு. இஸ் திஸ்? அவன் என்ன தர சொல்றான், எஸ்டர்டே இட் வாஸ் பெத்லஹேம், டுடே ஆல்சோ பெத்லஹேம் அப்படின்றான். அவன் எப்படி இருக்குன்னு கதை. நேற்றும் பெத்லஹேம் தான், இன்றும் பெத்லஹேம் தான். ஸ்மால், பட் yet God chose that small. God didn't choose big city or big people. அப்படின்ற நம்முடைய கடவுள் பாருங்கள், சாதாரணவர்களை விளக்குவது கிடையாது, ஒதுக்குவது கிடையாது, அவர்களை அணைத்து கொண்டு வருகிறார். அப்போ சாதாரணவர்களை விசேஷிதமாக்குறார். Ordinary people are made extraordinary. You want to be ordinary or extraordinary? பாகு உணர்வு பாபு. ஆர்டினரி. யாரு ஆர்டினரி சொல்லுவா? இட்ஸ் குட் வாட். We all want to be extraordinary, special. God made us to be special, you know. Hey, the Son of God became the Son of Man to raise the sons of the earth as sons of God. அப்போ கீழே உள்ளவர்கள் உயர்த்த தான் வந்தார், தாழ்த்த வரல. He never came to put down anybody. அப்ப ஜீசஸ் பர்த் பாருங்க, ஒரு விசேஷமான ஹாஸ்பிட்டல் பிறந்திருக்காரு நினைக்கிறேன். அப்படியா? யாராவது மாட்டு கொட்டாயில் பிறந்து சொல்லுவானா? நான் மாட்டு கொட்டாயில் பிறந்தேன் சொல்லுவானா? சொல்ல மாட்டானுங்க. பிறந்தாலும் சொல்ல மாட்டானுங்க, பிறக்காட்டியும் சொல்ல மாட்டானுங்க. Born in a manger. அப்போ so that everybody could go and see. சின்னவர்கள், பெரியவர்கள், உயர்ந்தவர்கள், everybody can go. But supposing you are born in a big place. பாருங்க, ஒரு முறை நான் இங்கிலாந்தில் இருக்கும்போது இந்த நம்ம ஆர்ச்சி பிஷப் இருக்கார, அவரை பார்க்க ஒரு ஆசை. Not that I want to be archbishop, I want to see him. ஒரு சின்ன ஆசை, சின்ன ஆசை. லெட்டர் எழுதி போடுறேன். அவர் சொல்றாரு, அவரு no you cannot see him, you know, he's very busy man, you know. அப்படின்னா நான் பரவாயில்ல எழுதி போட்டு ஒரு நாள் போயிட்டேன், சொல்லாமக்கலாம் போயிட்டேன். அவன் சொல்றான், டேய் யூ ஆர் நாட் சப்போஸ் டு கம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஆர்ச் பிஷப் வந்துட்டாரு. வந்துட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவன் பார்த்தான், இது என்ன அநியாயமா இருக்கு, இவங்கட இப்பதான் சொன்ன பார்க்க கூடாதுன்னு. பாருங்க, சம்டைம் காட் ஹஸ் கிரியேட் வண்டர்ஃபுல் திங், யூ நோ. நான் எதிர்பார்க்கல ஆர்ச் பிஷப் வருவாருன்னு, இவன் தான் முடியாதுன்னு சொல்லிட்டானே.
But Archbishop talked to me and was very happy. பாருங்க, நம்ம எதிர்பார்க்காத சமயத்தில் கடவுள் நம்மை தேடி வருகிறார். எதிர்பார்க்காத ஒரு பெண்ணுக்கு தரிசனம் கொடுத்து சொன்னார், யூ வில் பி த மதர் ஆஃப் கிரைஸ்ட். அந்த அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, என்ன தெரியல. மஸ்ட் ஹவ் பீன் ஷாக். அது எங்க என்ன அரண்மனைக்கா போனாரு, இஸ்தானாக்கா போனாரு? இல்ல, சாதாரண ஒரு கிராமம் நேசரத். அங்க போயிட்டு, அம்மா உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த அம்மாளுக்கு அப்பயே வேர்த்திருக்கும். என்ன அநியாயமா இருக்க, இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு கொடுக்கிறாரே. அவங்க சொல்லிட்டாங்க, சார் புல்லும் கவின், புல்லும் கவினா பரவாயில்ல, யூ வில் ஹேவ் அ பேபி. அதுக்குன்னு எல்லாம் புல்லும் கவின் எல்லாம் பிள்ளைங்க எடுத்து தந்தாருங்க. இதுதான் ஏஞ்சல் சொல்லிட்டாரு. நோவே, சர்டிபிகேட் கேட்போம் அப்படின்னா சர்டிபிகேட். திஸ் இஸ் ஸ்பெஷல். அவன் என்ன சொல்றாங்க அவங்க, லெட் இட் பி அக்கார்டிங் டு யுவர் வேர்ட். வாட் அ வண்டர்ஃபுல் திங். உம்முடைய வார்த்தை போல் ஆக கடவுள். லெட் இட் பி, தட் மீன் ஆமென். அப்ப நீங்க ஜெபம் பண்ணும்போது தாய் செய்து ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா ஜெபம் பண்ற மாதிரி இருக்கட்டும். முறைச்சிக்கிட்டு அவரை கோபப்படாதுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் இஸ் அரபிக். ஆமென் நம்ம இதில் பாருங்க, சாதாரணவர்கள் கடவுள் உயர்த்துகிறார். பெர்ஷியாவில் அநேக யூதர்கள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள், கஷ்டப்பட்டார்கள். அப்போ ஒரு கான்டெஸ்ட் நடந்தது. அந்த கான்டெஸ்ட்ல Esther, a Jewish captive, was chosen to be the queen of Persia. Captive. Why? Because through her the whole nation of Jews must be saved. If you are saved, because to save other people, not a big jingle bell and சந்தோஷமா இருக்கு ஆமே அப்படி இல்லை. You are supposed to save other people. அப்போ பாருங்க, Esther, a captive girl, was raised to be the queen of Persia. So God want to raise you, but you must say amen. Moses, son of a slave, became one of the prince in Pharaoh's home. God can change. God like to change. But you and I must say amen. சரி, ஜீசஸ் birth was special. உண்மையிலே ஸ்பெஷல். மற்றவங்க நம்புறாங்களோ நம்பலையோ, இஸ் ஸ்பெஷல். பாருங்க, ரொம்ப தொலைவில் இருந்து, from very far, wise men came through the help of the star. Astronomy படிச்சிட்டு வந்து, they give special gifts. God made known to them also. Shepherd கேள்விப்பட்டாங்க இயேசு பிறந்தார். என்ன சொன்னாங்க, பரவாயில்ல அடுத்த மாசம் போய் பார்த்துக்குவேன்னு பெரிய அவசரம் சொன்னாங்களா? இல்ல. According to the Bible, they rushed to see the baby. வேகமா போனாங்க, ஆர்வத்தோடு போறாங்க. Great news was, and they spread the news everywhere. எல்லாருக்கும் போய் சொல்றாங்க. இப்ப ரொம்ப பேருக்கு இயேசு பத்தி தெரியும், ஆர்வத்தோட போய் சொல்றாங்க. எதுக்கு ஊர்வம்பு நமக்கு? அவன் நம்புறான், நம்பாட்டி போறான், ஆமென் அப்படின்றான். Why there is no fire in us? ஏன் நமக்குள்ள ஒரு அந்த நெருப்பு இல்லை, அந்த ஆர்வம் இல்லை? And all who heard were amazed. அது கேள்வி ரொம்ப சந்தோஷம். The shepherd glorified God, praised God. நான் பாருங்க, இயேசு ஏற்றுக்கொண்ட உடனே நாங்கள் தோட்டத்தில் இருந்தோம். தோட்டத்தில் ரப்பர் எஸ்டேட், ஸ்லிம் ரிவர். அப்போ உடனே சண்டே ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டேன். தமிழ் சொல்றாங்க நியூ ப்ரூம். நல்லா கூட்டுச்சு ஆரம்பத்தில், ரொம்ப சுத்தம், வெரி குட். Because start Sunday school. I also conduct tuition. என்ன படிச்சுன்னு கேட்காது, என்ன படிச்சு கொடுத்து எனக்கே தெரியல, ஏதோ படிச்சு கொடுத்தேன். So I also told them story of Jesus. பாருங்க,
when we are young, when we know the gospel, let us not hesitate. ஒருவருக்காவது நம்ம சொல்லணும். ஹெரோட் கேள்விப்பட்டான். என்னன்னு? ஒரு கிங் இஸ் பீன் born. இவனுக்கு வயித்தோட்டம் வந்துருச்சு. என்னடாது, நானே ராஜாங்க இருக்கேன், டூடியா மகமுடியா படுக்க பகிண்டா, இன்னொருத்தன் பிறந்திருக்கானாமே, அது என்ன அநியாயம். என்ன தெரியுமா சார் தான், he issued an order, எல்லா பிள்ளைங்களையும் சாவடிச்சிரு அப்படின்ட்டான். பிகாஸ் he cannot send another king word. அந்த காலத்து அப்படிதான், ஒருத்தர் பிடிக்கல கதையை முடிச்சிருக்கு. இந்த காலம் மட்டும் நல்லா இருக்கா? இந்த காலம் அப்படி வேற மாதிரி முடிக்கிறானுங்க. ஐ டேர் நாட் டெல், போலீஸ்மேன் ரொம்ப பேர் இருக்காங்க. சிம்சன் போய் சொன்னாலும் சொல்லிடுவாரு, வம்பு பிடிச்ச வேலை. ஆக்சுவலி இஃப் தே வாண்ட் டு கேட்ச் யூ, தே கேன் கேட்ச் யூ, ரைட் ஆர் நாட், பை ஹூக் ஆர் க்ரூக். நல்ல வார்த்தையா. எப்படியாவது உங்களை பிடிக்கணும்னு அவனுக்கு நோக்கம் இருந்துச்சு, they will do. Many children died. பாருங்க, ரொம்ப பேர் சாவறாங்க. The centurion, அவன் தான் இயேசுவை சிலுவையில் சாகடிச்சான், crucify பண்ணான். But Jesus' death was special. ஏன்? அவர் சிலுவையில் இருக்குமே என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இது எல்லாம் அழிஞ்சு போட்டோம் அப்படின்னு சொன்னாரா? மண்ணு வாங்கி தூக்கி போட்டாரா? சிலவங்க கோவம் என்ன சொல்ற, மண்ணு பூ ஓடி ஊதுறான், மண்ணோடு போ அப்படின்றான். ஏசு அங்கிருந்து சொல்ற, Father forgive them. அது மட்டும் இல்ல, இன்னொருத்துக்கு ஜெபம், டுடே யூ வில் பீ இன் பாரடைஸ். அப்ப இந்த செஞ்சுரி இதெல்லாம் பார்க்கறான், பார்த்து so surprised. Surely he said, this was a righteous man. உண்மையிலேயே இவர் புனிதமான மனிதர். பாருங்க, even dying on the cross, he was special. சரி, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், we are not ordinary but extraordinary. விசேஷமானவர்கள், சிறப்பு. and இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, they all want to be extraordinary. I'm sure they are already extraordinary. ஏங்கட்டா, கடவுள் இந்த உலகத்துக்கு வந்தது நோக்கமே சாதாரணவர்களை உயர்த்த தான் வந்தார். சரி, சில உதாரணங்கள். பேதுரு மீன் பிடிக்க கூட தெரியாது பாவம். வெற்றிகரமான தோல்வியில் அவருக்கு. ராம் முழுவதும் மீன் பிடிச்சோம், ஒன்றும் கிடைக்கல. அவ்வளவு சிறப்பான அவர் மீன் பிடிக்கிறவர். இவர் தான் இயேசுவை மறுதளித்தார். But you know what happened on the day of Pentecost? Powerful sermon. 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த கதையை நான் பூச்சவங்களை போன வாரம் சொன்னேன். சொல்லிட்டு ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க அங்க. அம்மா மின்னுக்கு வந்து சாட்சி சொல்லுங்கன்னு நான் வந்துட்டு நினைச்சா அவங்க வர மாட்டாங்கன்னு. அவங்க வந்துட்டாங்க, வந்து நெருப்பா பேசுறாங்க. நான் எதிர்பார்க்கல இந்த அம்மா பேசுவேன். சரி போதுங்க, இப்ப உட்காருங்க அப்படின்ட்டேன். You cannot underestimate people, you know. They can, but give them chance. Don't always say that இவங்க முடியாது அப்படி முடியாம போயிடும். முடியும் என்று சொல்ல வேண்டும். So Peter the fisherman became a powerful preacher. 3000 people. ரொம்ப பேரு ரொம்ப நாட்கள் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. ஒரு நாள் கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண சொன்னா, நான் எம்சியில் போறேங்க இன்னைக்கு அப்படின்றோம். அது எம்சி 3 வெள்ளி கொடுத்து வாங்கிட்டு. Why fear? Come and give testimony. கடவுள் எப்படி உங்களை கொண்டு வர. This okay. No need to talk from the Bible. Blessed Virgin Mary என்ன சொன்னாங்க? Amen. Let it be according to your word. உம்முடைய சித்தம் போல் ஆக கடவுது. I'm sure we need today, many ladies are doing very well, you know. Thanks be to God. Encourage them. You will be made extraordinary if you say amen. நான் சொல்ற ஆமென் ஜெபத்தில் சொல்ற ஆமென் இல்ல, உண்மையிலேயே எக்ரி பண்ணுங்க ஆண்டவருக்கு. I'm sure we are all great. யாரும் சின்னவங்க இல்ல. இப்ப என்னோட கதையை ஒரு டெஸ்டிமனியா நான் சொல்றேன் பாருங்க.
30 years ago, I got my PhD. Not now, என்னை பார்த்தா 20 வயசு மாதிரி தெரியல. சில சமயத்தை அப்படித்தான் இருக்கும். நீ இருட்டில் பார்த்தா 30 years ago. But please remember, I was the poorest and weakest boy in school. வெற்றிகரமான தோல்வி எல்லா பரீட்சையிலும். Until LC SRPல தபலை ஜாடி அப்படின்ட்டான். MC வந்துச்சு. இப்போ SPM வந்துச்சு. அது ஒரு தடவை எடுத்தா நல்லா இருக்காது, 2 தடவை எடுத்தேன். ஒரு தடவை சரியில்லை, 2வது தடவை எடுத்தா அதுவும் 3 தான். Not one no good, 3 better. கொஞ்சம் வெக்கம் தான் என்கிட்ட. என்னோட பிள்ளைங்க ரிசல்ட் நான் தான் வாங்கிட்டு வருவேன். அவங்க போகாது. எங்களாம் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் போட்டிருக்கு. என்ன அனுப்புவாங்க. மக ரிசல்ட் திறந்து பார்த்தேன், கிரேட் 1. நான் என்ன சொல்றது தெரியல. பிள்ளைகிட்ட போய் என்னை திருப்பி கேட்கிட்டா உனக்கு என்ன கிரேட்னு. இந்த காலத்து பிள்ளைங்க பாருங்க, டூயிங் வெரி வெல். எத்தனை 10 ஏன்றான், 15 ஏன்றான், கூட ஆடிட்டு வராங்க. How is it possible? எனக்கு ஒரு ஏ கூட கிடைக்கல. அவ்வளவு சக்சஸ்ஃபுல். பட் the moment I want to follow Jesus, Jesus சொன்னார்ல, follow me, I will make you. Very important word. என் பின்னால வாங்க, I will make you great. I will make you great. The school முடிஞ்சு கல்லூரிக்கு போனேன். The great changes have taken place. I became one of the best, not the best, one of the best in the college, one of the best in the university. By God's grace, I was ordained. இங்கே தான் செஞ்சேன் ஜெயிச்சில் தான், இக்கடே உண்ணாது. ordained. படிப்படியாக மெல்லமாக ஆர்ச் டீக்கன், பிஷப், டத்தோ அப்படி இப்படின்னு வருது. எப்படி முடியும்? தோட்டத்தில் இருந்த பையன் எப்படி PhD பட்டம் பெற முடியும் இங்கிலாந்துல? By God's grace. Because I say yes to God. I allowed God to take control of me. பாருங்க, நம்ம கடவுள் கையில் ஒப்படைச்சிட்டா He will do wonderful thing. Don't worry. Our God want to make us great. Jesus say, follow me, I will make you one of the wonders of the world. உங்களை உயர்த்துவேன், என்னை பின்பற்றுங்கள். அப்ப நம்முடைய கடவுள் பாருங்கள், மாற்றும் கடவுள், உடைக்கிற கடவுள் அல்ல, பிரிக்கிற கடவுள் அல்ல. He will make miracle. பாருங்க, இயேசு அந்த கானா ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தார்ல, என்ன நடந்தது? அம்மா வந்து சொன்னாங்க, திராட்சை ரசம் பற்றாக்குறை, தாச்சு கோப். அப்போ ஏசு என்ன சொன்னாரு? எல்லா ஜாடியிலும் தண்ணி ஊத்துக்கிடானாரு. சரி, பொதுவாக அந்த ஊரில் தண்ணி குடிக்க கூடாது, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, வைன் தான். உங்கள் வீட்டுக்கு வந்தால் தயவுசெய்து எனக்கு வைனே கொடுங்க, தண்ணி வேண்டாம். ஏடா மலேசியா தண்ணி சரியில்லை. நோ, தே ஹேவ் டு ட்ரிங்க் வைன். ஆனால் தண்ணி ஊற்றுருவேன், என்ன சொல்லி ஊற்றிருப்பான்? சரி, ஏதோ சொன்னார் ஊற்றான். பிறகு தண்ணி எடுத்து கொடுக்க சொன்னார, அதுதான் பெரிய என்ன நினைச்சு பார்க்க, எங்களுக்கு அடி உளம் போடுறது, இருந்தாலும் தண்ணி கொடுக்க சொல்றாரு அவங்களுக்கு. But they gave, and what was the result? This is the best wine. God made ordinary wine into best wine. அப்ப நம்மள மாத்த முடியுமா? முடியாது ஐயா. நல்லவர் கேட்ட சொல்வார், சொல்லுங்க, நீங்க நல்லவர் தானே? இல்ல. God can change. Our God is a changing God. எல்லாரையும் மாற்ற விரும்புகிறார். But you must say what? Amen. I'll follow you. ஒரு பாட்டு இருக்கு, follow, I would follow Jesus anywhere, everywhere. நான்லாம் பாத்ரூம் சிங்கர், அவ்வளோ பாட தெரியாது, அங்கே தான் பாடுவேன் நல்லா.
இருக்குறல்ல சில பாடுவேன். But God calls everyone to follow. You follow him, he will change to great wonders. ஒரு அதிசயம். So you can be God's miracle, God's wonders. That is why Jesus came. We are saved to save other people. We are helped to help other people. We are transformed to transform other people. So friends, as we approach a new year, few days time, I'm sure God calling us to follow him. என்னை பின்பற்றி வாங்க. And what once we say? Okay, let's pray. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. வந்தவர்கள் யாவருக்காக நன்றி. வராதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை உயர்த்தும், ஊக்கப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.